ஒரே நாளில் 4 புலிகள் சரணாலயம் உட்பட 5 வனவிலங்கு சரணாலயங்கள். பார்க்கும் இடமெல்லாம் ஒருபுறம் யானை கூட்டமும் இன்னொரு புறம் சிறுத்தையுமாக ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பும் திக்திக்கும் நிறைந்த இன்றைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம். அதாவது இந்த சூப்பரான ட்ரிப்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரே நாள்லையே 4 டைகர் ரிசர்வ், ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி வழியாக நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 5 பிளேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதாவது நான் சொன்ன 4 டைகர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், அப்புறம் பிஆர் டைகர் ரிசர்வ். இந்த 4 டைகர் ரிசர்வ், இது மட்டும் இல்லாமல் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுவரி. இந்த 5 பிளேஸ் வழியாக தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது 24 மணி நேரத்தில் இந்த 5 இடங்களுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணோம். இதில் ஏற்கனவே சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் நம்ம ட்ராவல் பண்ணதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இன்னைக்கு 3 டைகர் ரிசர்வும் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மசினகுடியில் உள்ள மாயார் ரோடு, சிங்காரா ரோடு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு ஃபார் வைல்ட் லைஃப்க்கு. இந்த 2 ரோடுமே வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரோடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் போயிருந்தோம். நாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போன கடைசி ட்ரிப் இதுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம இந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் இந்த மாயார் சிங்கார் ரோட்டில் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். குட்டி நிறைய இருக்கு. ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வாங்க. நிற்குது, அவன் போக மாட்டான். மரம் மரத்துச்சு. மசினகுடியில் நமக்கு ஃபஸ்ட்டு சைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டியரும் வைல்டு போரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனிமல்னால் அது யானை தான். யானை ஒரு கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அது உள்ளுக்குள்ளார இருந்தது, பாதிக்கு மேலே வந்து உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அங்கே புதராக இருந்ததுனால சரியாக தெரியல. அதனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காமிக்கிறாரு டைகர் கிராசிங்க. தெரில, அவர் கை காமிச்சார் நிற்க சொல்லி. நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். ஒரு இடத்துல வண்டிலாம் நிறையா நின்றுட்டு இருந்தது. என்னடா நிற்கிதுன்னு பார்த்தா ஒன்றுமே காணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டீப்பாக அந்த இடத்துல பார்க்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல 2 யானை நிற்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுது. அது முதுகு மட்டும்தான் லைட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா பொதுவாக இந்த மாயார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புதர்களாக இருக்கும். அப்படி இருக்கிறனால ஓப்பன் ஸ்பேஸுங்கிறத பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நின்னால் தான் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும், கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த யானைகள் நின்னதையும் அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியல. பொதுவாக மாயார் ரோட்டில் சைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்க முடியாது. ஒரு 10 வாட்டி நீங்கள் அங்கே ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி ஏதாவது பார்க்கலாம். அதுவும் என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மான்களையும் மயில்களையும் தான் பார்க்க முடியும். யானைகளை வந்து எப்பயாவது தான் பார்க்க முடியும்.
புலிகளை பார்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. நமக்கு வந்து இது வரைக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைச்சதே கிடையாது. ஆனால் 2-3 வாட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஒரு நூலிழையில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போவோம். இந்த வாட்டி ஆனால் நம்ம நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளார இருந்ததுனால சரியாக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த யானை கூட்டம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி நின்றுட்டு இருந்தது. சரி, அது வெளியில் வரும் பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குட்டி ஒன்று வருது இப்போ தான் உள்ளார எந்த இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும், நாம் இந்த மாயார் சிங்காரா ரோடு வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கோம். பொதுவாக மசனக்குடியில் அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணுவோங்கிறதும், வந்தால் அடிக்கடி வந்து இந்த ரூட்டில் வந்து நம்ம போயிட்டுருப்போம் ஃப்ரீக்வெண்ட்டாக. இதில் சிங்காரா ரோட்டில் ஏறக்குறைய எனக்கு 1-2 வாட்டி தவிர எப்பயுமே வந்து அங்கே சைட் ஆனதில்லை பெருசாக. மாயார் ரோடு வந்து அதோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், எப்பயாவது சைட் ஆகும். அதாவது கரடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1 இயர்க்குள்ளார வந்து கரடி தான் வந்து அடிக்கடி சைட் ஆகிட்டு இருந்தது. அதை தவிர பெருசாக வந்து சைட் ஆகாது. யானைகளே வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு 3-4 வாட்டி தான் வந்து இந்த மாயார் ரோட்லேயே பார்த்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ளுக்குள்ளார வந்தோடனே இவ்வளோ குரூப் வந்து யானைகள் கால நேரத்தில் வந்து பார்க்க முடிஞ்சதில்லை. பொதுவாக வந்து ஈவினிங் டயத்தில் வரும்போது தான் நான் யானைகளை பார்த்துருக்கேன். காலையில் வரும்பொழுது இங்கே யானை அந்தளவுக்கு நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த வாட்டி கூட்டமாக உள்ளுக்குள்ளார இருந்த யானை எப்படியும் ஒரு 9-10 யானையாவது இருக்கும். ஆனால் அதில் 3 யானை தான் வெளியில் வந்தது, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளார அப்படியே போயிடுச்சு. ஆமாம், பரவாயில்ல, அது உண்மைதான். எல்லாரும் பார்த்தாச்சு. நாங்கள் என்ன அங்கே போனோம்னா ஒரு கரடி பார்த்தோம், அவ்வளோதான். அந்த குப்பையிலேருந்து நாங்கள் முன்னாடி போனோம்லையா. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார இந்த 3 யானையும் வெளியில் வந்துட்டு இருந்தது. சரி, வெளியில் வர வர ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே இந்த சைடு வரும், பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது நம்மளை ஏமாத்திட்டு திரும்பவும் உள்ளுக்குள்ளாரையே போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் சரி போன யானை மறுபடியும் வருதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். குட்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது, அதெல்லாம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. சரி, பெரிய யானை மட்டும் நின்றுட்டு இருந்தது. சரி, அதாவது ஒரு எபவுட் டர்ன் போட்டு வெளில வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஆனால் அதுவும் நம்மளை ஏமாற்றிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தது. சரி, நாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப மாயார் நோக்கி போக ஆரம்பித்தோம். நாங்கள் மாயார் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்பொழுது பார்த்தா ஜீப்பு, ஏகப்பட்ட ஜீப்புகள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. சரி, டைகர் ஏதோ சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு யானை கூட்டமே வந்து க்ரௌடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த யானையா இல்லை வேறு யானையான்னு தெரியல. இது ஒரு கூட்டம் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட வண்டிகள் நின்றுட்டு இருந்ததுனால நம்மளால் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்க முடியல. இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நிற்குது. மாயார் ரோட்டில் நம்ம எலிஃபண்ட் குரூப்ஸை வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் வந்தோம். சிங்காரா ரோட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ட்ரையாகவே இருந்தது, எதையுமே பார்க்க முடியல. நம்ம சைடில் சிங்காரா ரோட்லேயாவது கொஞ்சம் சைடில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். சரி, அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லையாவது ஏதாவது டைகர் ஏதாவது நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பார்த்துட்டு வந்தோம். பட் நோ யூஸ், ஒன்றுமே பார்க்க முடியல.
ஆனால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக யானையை பார்த்தோம். பொதுவாக சிங்காரா ரோட்டில் அவ்வளோ சீக்கிரம் வந்து யானையை நான் பார்த்ததில்ல, எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக வந்து அங்கே யானையை பார்க்க முடிஞ்சுது. அதோட இது பக்கமாக தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. கிராசிங் வராது, கீழே அப்படியே போகும். ஒரு பாருங்க ஃபோனில் பெரிய இடத்தை பிடிச்சி நின்றாங்க. பெரிய இடம்லாம் இல்லை, ஃபாரஸ்டா இறக்கமாக இருந்தாலும் அப்படி போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மசனகுடி பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டிருந்தது. இதனால் நிறைய மரங்கள்லாம் எரிஞ்சு நாசமாக போயிருந்தது. இப்போ அந்த யானையை பாருங்கள், அந்த சாம்பலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் சாம்பல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த சாம்பல் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தது. அங்கேயே தலை மேலே மண்ணெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அது ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. நமக்கு பேக் தான் காமிக்குது எல்லாம். அதான் அந்த ஒரு வெட்டியான சுகமாக கிராசிங்க, நல்லா கூட்டமாக எல்லாம் போட்டு சேரான்னு உள்ளார போகுது. அந்த யானையும் வெளியில் வரும்னு நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுவும் வர்ற மாதிரி தெரியல. அது பேக் சைடே நமக்கு காமிச்சிட்டு இருந்தது கடைசி வரைக்கும். அப்படியே காமிச்சிட்டு இருந்துட்டு உள்ளுக்குள்ளாரே போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நம்ம இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மசனகுடியிலேருந்து தெப்பக்காடு பகுதிக்கு வந்தோம். தெப்பக்காடு பகுதி வரும்பொழுது பார்த்தா ஒரு வளர்ப்பு யானை வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தொரப்பள்ளி வரைக்கும் வந்தோம். தொரப்பள்ளி வரைக்கும் வந்துட்டு ஏதாவது சைட்டிங் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக வந்தோம். ஆனால் யானைகள் வந்து எப்பயுமே இங்கே நம்மளை ஏமாற்றாமல் எப்படி ஒரு முத்தங்கா அந்த பெல்ட்டில் வந்து நம்ம யானைகளை கண்டிப்பாக பார்க்க முடியுமோ அது மாதிரி தொரப்பள்ளி ரூட்டில் வரும்போது கண்டிப்பாக யானைகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் இந்த வாட்டி நம்மளுடைய நம்பிக்கை வந்து பொய்யாயிடுச்சு. யானைக்கு பதிலாக மான்கள் தான் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக பார்த்தோம். போதும் போதும். Come on. Down, down. Jump பண்ணு. ஏதோ மேலே ஒன்று நிற்கிற மாதிரி ஷேடோ மாதிரி தெரிஞ்சுங்க. அது பாறை. பாக நீங்கள் இப்போ மரத்துக்கு நிற்கிறாரு. நீங்கள் இந்த யானை கழிச்சிக்கலாம் கணக்கில். நம்மளுடைய பயணத்தை முதுமலையில் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பந்திப்பூருக்கு போகிறோம். அதாவது முதுமலை டைகர் ரிசர்வை முடிச்சுட்டு ரெண்டாவதாக போக போகிற டைகர் ரிசர்வ் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பந்திப்பூர்லையாவது கூட்டம் கூட்டமாக ரோட்டுக்கு பக்கத்துலேயே யானைகளையோ இல்லை புலி சிறுத்தை இந்த மாதிரி விலங்கு இந்த வாட்டி போகும்போதாவது ஏதாவது ரோட் கிராசிங் ஆகுதா அப்படின்னு பார்த்த நமக்கு புலி சிறுத்தைக்கு பதிலாக மான்கள் தான் வந்து ரோட் கிராசிங் ஆகிட்டு இருந்தது.
100க்கும் மேற்பட்ட மான்கள் ஒரே இடத்துல கிராஸ் பண்ணதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இன்னும் நாம் முதுமலை டைகர் ரிசர்வ் விட்டு தாண்டலை, இன்னும் பந்திப்பூருக்குள்ளார நாம் இன்னும் என்ட்ராகலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பந்திப்பூருக்குள்ளார நுழைஞ்சிருவோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? தூக்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு மான் தூங்கும் நேரம். நீங்கள் அப்படி தான் போடுறீங்க, அம்பாசிடரும் கரடியாரும் அப்படின்னு. சும்மா ஏதோ கோரியா போட்டால் அதில் ஒரு 10 பேர் பார்ப்பாங்களேங்க. அது நல்லா தான் இருக்குது. முதுமலை டைகர் ரிசர்வ்லையாவது நமக்கு ஓரளவுக்கு யானைகளை பார்த்தோம். அந்த திருப்தியோட சரி பந்திப்பூருக்குள்ளார ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். ஆனால் பந்திப்பூர் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பந்திப்பூரில் நாங்கள் எந்த யானையுமே பார்க்கல, ஒரு யானையை கூட பார்க்காம திரும்பவும் குண்டல்பேட் வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நேராக நம்ம வயநாடு போகிறது, அதாவது சுல்தான் பத்திரி போகிற ரூட்டு. அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு தான் நாங்கள் பேசிட்டே வந்தோம். அதாவது இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த முதுமலை பந்திப்பூர் ஒரு பெல்ட்டு, இன்னொரு சைடு இந்த வயநாடு போகிற வழியில் அங்கே ஒரு பந்திப்பூர் முத்தங்கா ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த பந்திப்பூர் முத்தங்கா பெல்ட்டு நம்மளை ஏமாத்தாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார வந்து நுழைய போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாரஸ்ட் பெல்ட்குள்ளார நம்ம நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஒரு யானையும் குட்டியும் நின்றுட்டு இருந்தது. சரி அது மட்டும்தான் நிற்கிது அப்படின்னு பார்த்தா ரைட் சைடில் இன்னும் ஏகப்பட்ட யானைகள் ஒரு குரூப்பாகவே அங்கே நின்றுட்டு இருந்தது. நாம் நின்று இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் கெடுபிடிகள் ஜாஸ்தி. அதை நல்லா போகிற வழியிலே தான் நம்ம அப்படியே என்னென்ன கிடைக்குதோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த டைம் நான் வந்தாலும் நானும் பார்த்துட்டேங்க. கடைசியாக என்னோட வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லுவேன். இதில் வரும்போது யானை பார்க்காம போனதே இல்லைன்னு. ஆனால் போன வாட்டி மட்டும் நான் பார்க்கல. இந்த ஃபாரஸ்ட்டை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். வருஷம் 365 நாள் எப்போ நீங்கள் வந்தீங்கனாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அதுமாரி சம்மர் டயத்தில் கூட முதுமலை பந்திப்பூர் பெல்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய யானைகள்லாம் கூட மைக்ரேட் ஆகி இந்த பகுதிக்கு வந்துடும். ஏன்னா இந்த பகுதி எப்போ பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால உணவு தட்டுப்பாடுங்கிறது இருக்கவே இருக்காது விலங்குகளை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக யானைகளுக்கு. ஸோ அதனால் இந்த சைடு எப்போ வந்தாலும் யானைகளையும் பார்க்க முடியும், காடும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நான் இது சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் உள்ளுக்குள்ளாரேந்து 2 யானை ரொம்ப வேகமாக வெளியில் வந்துட்டுருக்கு. ஸ்பீடாக தான் வருதுங்க. ஆமாம், இருங்க போகாதீங்க, மரம் மறைக்கும். என்னடி வரட்டும் இருக்கா? புரியுது அப்படியே இருங்க. நமக்கு தான் வந்து ஒருத்தவங்க கூட நின்று கிராசிங் விட மாட்டானுங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. கிராசிங் பின்னாடி பார்த்துங்க. கிராசிங் கொஞ்சம் ஃபார்வர்ட் போங்க. கிராசிங் தள்ளி போங்க. தள்ளி போங்க. கிராசிங் கொஞ்சம் ஃபார்வர்ட். ஆமாம், கேப் இருந்ததுன்னா கிராஸ் பண்ணுவோம். அவன் அங்கே போய் நிற்பான், நேராக நின்று போட்டோ இருப்பான்.
சான்ஸை கிடச்சிருக்கு. இருங்க அங்கே ஒரு கேங் இருக்காது. ரொம்ப வேகமா இது ரெண்டும் வந்தது, தாயும் குட்டியும் வந்துட்டு இருந்தது. சரி, வந்த வேகத்துல வேகமா கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டி வரிசையா போயிட்டு இருந்தது. அதனால ரொம்ப யோசிச்சது கிராஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஒரு வழியா அப்புறம் முடிவு பண்ணி கிராஸ் பண்ண ஆரம்பிச்சது. இல்லை அது ஆரன், வண்டி ஆரன். அது நிக்குது, இந்த பக்கம் நிற்கி, இந்த பக்கம் நிக்குது. அது ரைட் உன் சைடுல பக்கம் தான் அங்கதான் நிக்குது. நிக்குது. சரி கத்தாது. நிக்குது, அப்படியே எடு, அப்படியே எடு, அப்படியே எடு. ஆன் பண்ணு, ஆன் பண்ணதுக்குள்ள போச்சு. அதான் எனக்கு கோவம் வருது. இங்கே காணும். இது ஒன்னே தலை மட்டும் தெரியுது. சீக்கிரம் தாடா. இந்த அவ்வளோதான். அது மறைஞ்சிடுச்சு. அது புதரில் ஒன்று தலை மட்டும் தெரியுது. வழக்கம் போல இந்த முத்தங்கா பந்திப்பூர் பெல்ட் நம்மளை ஏமாத்தல. உள்ளுக்குள்ளார நுழையும் போதே ஒரு பெரிய யானை கூட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம். ரோட்டுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தாய் யானையும் குட்டியும் வந்து சூப்பராக ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. அதையும் நம்ம பார்த்து ரசித்தோம். இப்போ அடுத்தது 3வது டைகர் ரிசர்வ்க்கு வந்து நாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த 3வது டைகர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டி டைகர் ரிசர்வ், பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக பிஆர்டி டைகர் ரிசர்வ் சொல்லுவாங்க. இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய கேகுடி அப்படிங்கிற இடத்துல உள்ள சஃபாரிக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சாம்ராஜ் நகர்லேருந்து 2 வழியாக நம்ம கேகுடிக்கு போகலாம். ஒன்று ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. டைரெக்டாகவே வந்து சாம்ராஜ் நகர்லேருந்து கேகுடிக்கு போகிறது ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து நம்ம சாம்ராஜ் நகரை போய் அடைஞ்சிடலாம். அந்த ரோடு வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நம்ம இந்த ரூட்டை வந்து யூஸ் பண்ண முடியல. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ரூட்டில் நம்ம போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு ரூட் இருக்குது. அதாவது பிஆர்டி டைகர்ஸ் ஏலந்தூர் போயிட்டு ஏலந்தூர்லேருந்து பிலுகுரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் வழியாக நாம் கேகுடி போவோம். அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்று, ஏறக்குறைய ஒரு 55 கிலோமீட்டருக்கு மேலே நாம் அப்படி போகணும். அதாவது 25 கிலோமீட்டர் அதிகப்படியாக சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ரூட்டும் ஓப்பன் ஆகிட்டா இல்லையாங்கிற டவுட்டில் வந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தோன்னா 2-3 பேர்கிட்ட விசாரித்தோம். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் இப்போ இந்த ரூட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 வாட்டி நம்ம கேகுடிக்கு அந்த ஏலந்தூர் வழியாக தான் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த ரூட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த ரூட்டு செம அட்வென்ச்சராக இருக்கும். அதே மாதிரி அட்வென்ச்சர் இந்த ரூட்லேயும் இருக்கான்னு பார்க்கலாம். சாம்ராஜ் நகர்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு சில கிராமங்களெல்லாம் கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ்க்குள்ளார நம்ம நுழைய போகிறோம். நமக்கு கடைசி சஃபாரி அங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு. ஸோ 4 மணிக்குள்ளார நம்ம அங்கே போகணும். இன்னும் 1 மணி நேரம் தான் வந்து டைம் இருக்குது. இந்த 1 ஹவருக்குள்ளார நாம் இங்கே போய் சேரணும். இந்த ரூட்டில் போனால் தான் நமக்கு 1 ஹவருக்குள்ளார அங்கே போக முடியும். இதே சுற்றிட்டு போனோம்னா அந்த ரூட்டில் கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. இந்த ரூட்டில் ரோடு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு வந்து போடாமல் ஜஸ்ட் இந்த கிராவலை வந்து நிரவி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஓரளவுக்கு நல்ல ரோடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோனில் எடுந்தா நீ எடு, நீ எடு. என்னாச்சு? மானா அனிமல்ஸ் வந்துருச்சா? சொல்லவே இல்லை. எங்கே போனாலும் நம்ம வெல்கம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இவங்க தான். இல்லை அது நினச்சிருக்கும் மைண்ட் வாய்ஸு. பந்திப்பூர் புதுமல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. இங்கே வந்தோடனே மலைச்சி வளைச்சி எடுக்கிறீங்களே. நான் தான் போங்க. இங்கே இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் பற்றி சில விஷயங்களை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். 2011 தான் இது டைகர் ரிசர்வாக வந்து அறிவிக்கப்படுது. ஏறக்குறைய 574 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் அமைஞ்சிருக்கு.
ஏறக்குறைய ஒரு 62க்கும் மேற்பட்ட புலிகள் வந்து இந்த காடுகளில் வாழ்ந்து வருது. புலிகள் மட்டும் இல்லாமல் சிறுத்தை, கரடி, யானை இந்த மாதிரி அனைத்து வனவிலங்குகளும் வந்து இந்த காடுகளில் வந்து காணப்படுது. இங்கே சஃபாரி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கும் வந்து சஃபாரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சஃபாரி போகும்பொழுது நான் சொன்ன எல்லா அனிமல்களையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் கூட நமக்கு அதிகமாக சைட் ஆகிறது வந்து யானைகள் தான் வந்து சைட் ஆகும். புலிகளை வந்து எப்பயாவது தான் பார்க்க முடியும். அதாவது புலி, சிறுத்தைகள்லாம் வந்து எப்பயாவது தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பிஆர்டி டைகர் ரிசர்வோட சஃபாரி கேம்பஸ் கிட்ட வந்துட்டோம். நாம் சண்டேல போனதுனால அடிச்சு பிடிச்சி சரி டிக்கெட் கிடைக்குதா இல்லையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஒரு நம்பிக்கையும் இருந்தது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து யார் சஃபாரிக்கு வரப்போகிறா, சரி பார்க்கலாம் எப்படியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் நம்ம நம்பிக்கையை வந்து போய்ச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். டிக்கெட் கவுண்டர் போகிறோம், டிக்கெட்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, டிக்கெட்டே கிடையாதுன்ட்டாங்க. அப்படி அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அது இது சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் தரேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னார். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நமக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. இங்கே சஃபாரி போகிறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 to 8 AM, ஈவினிங் 3 to 5 PM. நீங்கள் அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்துடணும். ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு அந்த சஃபாரி கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் இருக்கும். அதாவது பக்கத்தில் ஒரு லேக் மாரி இருக்கும். அந்த லேக் பக்கத்துலேயே மான், வைல்டு போர் இதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாம் ஏற்கனவே இந்த கேகுடியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். செமையான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ஃபுட்டுக்கிட்டலாம் சூப்பராக இருக்கும். ஒரு பேக்கேஜாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு அது மாதிரி இங்கே ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் கேகுடி வந்திருக்கிறோம் சஃபாரி போகிறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டு. நம்ம பொதுவாக வந்து மேக்ஸிமம் சஃபாரி போகிறது வந்து பார்த்திங்கன்னா முதுமலை, பந்திப்பூர், கபினி, நாகர்கோவிலில் இருக்கிற நானாச்சி கேட். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம சஃபாரி போவோம். போன வாட்டி கேகுடி வந்து டிக்கெட் கிடைக்கல, அதனால் ரிட்டன் போயிட்டோம். பட் இந்த வாட்டி சரி எப்படியும் சஃபாரி போகணுன்னு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட க்ரௌடு, டிக்கெட் ஃபுல்லுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பேசுனதில் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி தரேன் லாஸ்ட்டு சஃபாரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சஃபாரி சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 1 hour சஃபாரி. லாஸ்ட் சஃபாரி வந்து மார்னிங் வந்து 6:30 to ஈவினிங் 5 o'clock வந்து சஃபாரி முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வைல்டு டாக்ஸு, டைகர் எல்லாம் வந்து ரெகுலராக சைட் ஆகுதுங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சஃபாரி போகிறதுக்கான டிக்கெட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எதிர்பார்ப்போட கடைசி வரைக்கும் நம்மளை வச்சுருந்தாங்க. ஏறக்குறைய நம்ம 4:30 4:45 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு ஜீப்பில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா நாம் இன்றைக்கி சஃபாரி போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே நமக்கு வந்தது. ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேகுடியில் சஃபாரி போக போகிறோம். ஏற்கனவே நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் பொழுது சஃபாரி அவங்க கூட்டு போனாங்க. அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும், அது 2 சஃபாரி வரும். இன்றைக்கி நாம் செப்பரேட்டாக வந்து சஃபாரி போக போகிறோம். ஃபஸ்ட்டு டைமாக ஒன்லி சஃபாரிக்காக மட்டும் வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம போகிறோம். முன்னாடிலாம் வந்து இந்த கேகுடியில் வந்து சஃபாரி அந்தளவுக்கு அனிமல்ஸ் வந்து சைட்டிங் இருக்காது. அதுக்கு காரணம் சுற்றிலும் புதர் நிறைய இருக்கும். அதனால் ஏதாவது ப்ரெடேட்டர்ஸ், புலி, சிறுத்தை ஏதாவது நின்னா கூட நமக்கு சுத்தமாகவே தெரியாது. யானை கொஞ்சம் பெரிய விலங்கு அப்படிங்கிறதுனால அது நின்றுதுன்னா ஓரளவுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம சஃபாரி போனப்போ கூட யானைகளை தான் வந்து பார்க்க முடிஞ்சது, வேறு எதுவும் பார்க்க முடியல. ஆனால் சமீப காலத்தில் புலி, வைல்ட் டாக்ஸு இதெல்லாம் வந்து அடிக்கடி இங்கே சைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாமளும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். சஃபாரி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே யானைகள் வந்து கூட்டமாக கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. எங்கே போனாலும் மரம் நம்மளை மறைக்கிற மாதிரியே அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இங்கேயும் ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருந்தாங்க. யானையே கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. சரி அட்லீஸ்ட் ஒரு கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் மரங்கள்லாம் வந்து மறைக்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இதை பாருங்கள், யானையே மூழ்கி போகிற மாதிரி எந்த அளவுக்கு புதர்கள் மண்டி கிடக்கு பாருங்கள். யானையே தெரியாத இந்த இடத்துல
புலி சிறுத்தைகள்லாம் நின்னா எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும் பார்த்துங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான புற்களும் சரி செடி கொடிகளும் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விலங்கு நிற்கிது அப்படின்னா பக்கத்துலேயே நின்னா கூட நமக்கு இங்கே கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு குட்டி ஒன்றும் அங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தெரியல, இப்போ அது மூவ்மெண்ட் ஆகி வெளியில் வரும்போது தான் அதுவே நமக்கு லைட்டாக தெரியுது. நீங்கள் ஹாசனூர் இல்லைனா மைசூர் பக்கம் வர்றீங்கன்னா கண்டிப்பாக பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கேகுடியில் இருக்கக்கூடிய இந்த சஃபாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இங்கே உள்ள பேக்கேஜில் தங்கினீங்கன்னா ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து சஃபாரியில் இங்கே உள்ளார கூட்டு போவாங்க. 2-2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக வந்து போனீங்கன்னா இங்கே பஸ்லாம் கிடையாது, ஜீப் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 460 ரூபா வந்து பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஜீப்பில் வர்றீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு இங்கே சஃபாரி டைமிங். அதுக்குள்ளார முடிச்சுட்டு போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால் 1 ஹவருங்கிறது ரொம்ப ஷார்ட் டூரேஷன். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்து போனோம். ஒரு ஜீப் ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஜீப் நின்னோன்னா டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜீப் டிரைவர் சொன்னார், அங்கே ஒரு லெப்பர்டு வந்து உட்காந்துருக்கு, அங்கே ஒரு ஏரி மாரி இருக்கு பாருங்கள், அந்த ஏரிக்கரை ஓரத்தில் வந்து லெப்பர்டு ஒன்று உட்காந்துருக்குன்னாரு. அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு சரியாக தெரியல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சிறுத்தை உட்காந்துருக்கிறத கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக மண்ணில் உட்காந்துருந்ததுனால மண்ணு கலருக்கும் இந்த சிறுத்தையோட கலரும் கேமஃப்ளேஜ் ஆகி சுத்தமாக தெரியல. நாமளே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் சிறுத்தையை கண்டுபிடிச்சோம். அதுக்குள்ளார ஜீப் டிரைவர் என்ன பண்ணார், ஜீப்பை மூவ் பண்ணி நல்லா மரம் மறைக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போ சுத்தமாகவே தெரியல. சார் டைகர் சார். அந்த சிறுத்தை உட்காந்துருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு எல்லாரும் டைகர்னாங்க. ஏன்னா லாங்லேருந்து பார்த்ததுனால இது டைகர்னே எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது டைகர் கிடையாது, லெப்பர்டு அப்படின்னுட்டு. டைகர் தான், நாட் லெப்பர்ட். அது டைகரா லெப்பர்டாங்கிற பட்டிமன்றம் முடிவாகி இது லெப்பர்டு தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. நாம் அவரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். இது பண்ண பாஸ் பண்ண போட்டோ க்ளீனா தெரியுது. சூப்பர் தான். சூப்பர். அப்படியே அந்த இது பண்ணுது, அது உடம்ப க்ளீன் பண்ணுது. நான் இங்க கேமராவே ஆறேன். பை என்னது சிறுத்தையா இல்ல புலி? சிறுத்தை. கீப் சைலண்ட். டோன்ட் மூவ். அந்த சிறுத்தை ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இருந்தது. சரி, அது எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்காதானே எதிர்பார்த்துருந்த நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எழுந்து ஒரு சோம்பல் முறிச்சுது. சரி, அது அட்லீஸ்ட் வரும், நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு பார்த்தா இவர் அதுக்குள்ளே வண்டியை மூவ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஷேக் ஆகி ஒழுங்காகவே எடுக்க முடியல. அந்த சிறுத்தை நேராக வந்து பக்கத்தில் உள்ள ஏரியில் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு 5 அடி தான் நவுந்து வந்திருக்கோம். வந்து இன்னொரு இடத்துல வந்து மறுபடியும் படுத்துருச்சு. बच्चे जर्रा हटो जा इधर पकड़ लो अंकल का कितना होता है
வந்தக்குள்ள குஜாத்தா தான் பூரா க்ளீன் லிஸ்டாக இருக்குங்க உங்களுக்கு பேக் ஏன்ச்சு இந்த சிறுத்தை கொஞ்ச நேரத்துக்கு அது காணும், எங்கடா காணுமேனு ரொம்ப நேரம் தேடி ஒரு வழியாக மறுபடியும் கண்டுபிடிச்சோம். மறுபடியும் அது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு மரத்துக்கு கீழே வந்து படுத்துடுச்சு. ரொம்ப நேரமாக அதுவும் எழுந்து வரும் நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். அதுவும் ஏந்திரிக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கும் சஃபாரி டைமிங் முடிஞ்சிட்டதுனால அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவ்வளோ புதர்களுக்கு மத்தியில் எங்கே நம்ம புலியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருந்தது. சிறுத்தையை பற்றி நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா புலியை தான் ஓரளவுக்கு பார்க்க முடியும். அதுவும் இந்த புதர்களுக்கு மத்தியில் பார்க்குறது கஷ்டம், யானை தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் நமக்கு சர்ப்ரைஸாக சிறுத்தையை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் சிறுத்தையை ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே இருந்து படுத்துட்டு இருந்தது. அதனால் ரொம்ப கிளியராகவே பார்க்க முடிஞ்சுது. என்ன டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல. நாம் அதுக்கப்புறம் சஃபாரியை முடிச்சுட்டு நேராக சஃபாரி கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா நாம் அங்கேருந்து திரும்பவும் நாம் ஃபாரஸ்ட்டு வந்து 6 மணிக்குள்ளார எக்ஸிட் ஆகணும். நாம் இப்போ வந்த வழியாக இல்லாமல் லாஸ்ட் டைம் கொஞ்சம் சுற்று வழின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வழி கொஞ்சம் அட்வென்ச்சரான ரூட் அப்படிங்கிறதுனால சரி அந்த ரூட் வழியாக நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த ரூட் வழியாக வெளியில் போனோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து யானைகளை வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்தோம் போன வாட்டி திரும்பி ரிட்டர்ன் போகும்பொழுது. அதுமாதிரி இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரூட்டில் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வரும்பொழுது யானைகள் எதுவுமே பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக இந்தியன் கார் தான் ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஒரு மேல் இந்தியன் கார் வந்து அங்கே சின்னதாக ஒரு குட்டை மாரி இருந்தது, அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த காணொலியும் இதோட நிறைவுக்கு வருது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் செம அட்வென்ச்சரான ஒரு நைட் டிரைவ் இருக்குது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது எந்த மாதிரி அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு. சிறுத்தையை ரொம்பவே க்ளோஸாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் யானைலாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தது. இது எல்லாமே நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.